அடுத்து 2019 கேட்ட ஒரு கொஸ்டின் நம்ம பார்ப்போம் சரியா. ஸோ இதுவும் பாருங்களேன் ஆட் ஈவன் தான் சரியா. ஸோ ஆடு ப்ரைம் நம்பர் இண்டிஜரு இதை வச்சு தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போது இது வந்து டேட்டா சஃபிஷியன்ஸில் கேட்டிருக்க கொஸ்டின் ஓகேவா. இந்த கொஸ்டின் டேட்டா சஃபிஷியன்ஸில் கேட்டிருக்காங்க, ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதுவும் இதில் இஸ் பி இன்ட்டு கியூ அண்ட் ஆட் இண்டிஜர். அப்போ பி அப்படிங்கிறது என்னது, எனக்கு ஒரு இது இருக்குது, கியூ அப்படிங்கிறதும் ஒரு இது இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் பெருக்குனா எனக்கு என்ன வரணும், ஆட் இண்டிஜர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பிக்யூனா என்னன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணலை. அப்போது 2 நம்பர் ஏதோ 2 நம்பரை பெருக்குனா ஆட் நம்பர் வருமா அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ எஸ் வச்சு கேட்டனால உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு எஸ்ஸுங்கிற பதில் வரலாம், நோங்கிற பதில் வரலாம். 2ல் எது வந்தாலுமே கரெக்டு தான். ஆனால் 2ல் ஏதாவது ஒரு பதில் தான் வரணும். ஃபைனா. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அந்த கொஸ்டினை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கொஸ்டினோட ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் 1லேருந்து கண்டுபிடிக்கணும், 2லேருந்து கண்டுபிடிக்கணும். 2லேருந்து கண்டுபிடிக்கலாமா இல்லை தனித்தனியாக கண்டுபிடிக்கலாமா, 2ஐயும் சேர்த்து கண்டுபிடிக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதில் P அண்ட் Q போத் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ P அண்ட் Q போத் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். ஃபைன், ஓகே. அப்போது Pயும் ப்ரைம் நம்பர், Qவும் ப்ரைம் நம்பர். 2ஐயும் பெருக்குனா எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். P ஒரு ப்ரைம் நம்பர் 2, Q ஒரு ப்ரைம் நம்பர் 3, பெருக்குனா என்ன வருது 6 வருது. இப்போ இது ஆடா ஈவனா, எஸ்ஸா நோவா, இது வந்து ஈவன், அப்போ ஆடு இல்லை, அப்போ எனக்கு நோ அப்படிங்கிற பதில் இதுக்கு வந்துடுச்சு. சரி, ரெண்டாவது வேறு சாம்பிள்ஸ் எடுத்து பார்ப்போம். PQ ரெண்டும் ப்ரைம் நம்பர் சொல்லியிருக்காங்க. அப்போ Pங்கிற ப்ரைம் நம்பர் 3, Qங்கிற ப்ரைம் நம்பர் 5. இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 15 கிடைக்குது. இப்போ வந்து ஆடா இல்லையா, எஸ், இது வந்து ஆடு. அப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷனை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எனக்கு எஸ்ஸுங்கிற பதிலும் வருது, நோ அப்படிங்கிற பதிலும் வருது ஓகேவா. அப்போ எனக்கு எஸ்ஆர் நோ அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியல. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால் சால்வ் பண்ண முடியல ஓகேவா. தென் ரெண்டாவது P + Q இஸ் அன் ஆட் இண்டிஜர். அப்போது ஒரு ஆடு நம்பரையும் ஒரு ஈவன் நம்பரையும் கூட்டினா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆடு கிடைக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 3 5 + 4 ஓகேவா. ஒரு ஆட் நம்பர் ப்ளஸ் ஒரு ஈவன் நம்பர் 2ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும், உங்களுக்கு 9 கிடைக்கும். வேறு நம்பரை மாற்றி பாருங்கள். ஒரு ஆட் நம்பர் 3, ஈவன் நம்பர் 6, 2ஐயும் கூட்டினா உங்களுக்கு 9 தான் கிடைக்கும். 9 கிடைக்கிறது முக்கியம் இல்லை, பட் ஆட் நம்பர் கிடைக்குங்கிறது தான் முக்கியம் சரியா. ஸோ என்ன கொடுத்துருக்கான், P + Q இஸ் அன் ஆட் இண்டிஜர் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நம்பர் ஆடாக இருக்கணும், ஒரு நம்பர் ஈவனாக இருக்கணும் சரியா. சரி, இப்போ ஒரு ஆடு நம்பர் இதான் P, ஆடு நம்பருங்கிறது P, ஈவன் நம்பர் அப்படிங்கிறது Q. இதை பெருக்குனா என்ன தான் உங்களுக்கு கிடைக்கும், ஈவன் தான் கிடைக்கும். ஈவன் ஆல்வேஸ் ஓகேவா, எல்லாம் கவனமாக இருக்கணும். ஆல்வேஸ் வி கெட் ஈவன் நம்பர். ஸோ PQ வந்து ஆடான்னு கேட்குறான், இல்லை நோ ஈவன் நம்பர். இதில் எஸ்ஸுங்கிற பாசிபிலிட்டியே வராது ஓகேவா. ஸோ இந்த கண்டிஷனில் ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு மட்டும் ஐ கெட் தி ஆன்சர் நோ சரியா. ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு எஸ்ஸும் கிடச்சிது, நோவும் கிடச்சிது. ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு நோவே எனக்கு வந்துடுச்சு, எஸ்ஸுங்கிறது வரல. அப்போது குழப்பம் இல்லாமல் தெளிவாக ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின் ஓகே. எனக்கு நம்பர் கண்டுபிடிக்க சொல்லலை, ஆடா ஈவனாக மட்டும் தான் கொஸ்டின். ஸோ எனக்கு ஈவன் தான் வருது சார் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா எஸ், ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின் ஓகேவா.